ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் ராம பார்த்தீங்களா, ராம் வந்துட்டு முடியெல்லாம் பற்றி அந்த மாதிரி வீட்டாண்ட பர்த்டே மீராண்ட பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராம் வந்துட்டு தங்கச்சிக்கு பர்த்டே கிஃப்ட் வந்து வாங்க போகிறார். அப்போ அதை தான் வாங்க போகிறோம். ராம் தன்னை முடிக்க தான் ஸ்டைலில் தான் அப்படியே பார்த்து கொண்டு நல்ல அவருக்கு வந்துட்டு திருப்தி அவர் முடி வெட்டினது. ஏனென்றால் அவ்வளோத்தே நெத்தியை வந்துட்டு மூடி மறைச்சி கொண்டு இருந்தது. அப்போ இவ்வளோ நாள் மடித்த வெயில வந்துட்டு மூஞ்சி கறந்துட்டு நெத்தி சுவல்லியாக இருக்கான் கேட்டுனீங்களே. ஓகே, இப்போ நாங்கள் கடைகளை போயிட்டு திருப்ப வீடியோ எடுக்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ராங்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டுது. பந்து பார்க்குது. நான் எவ்வளோக்கு பந்து வேண்டாம், நீ இப்போ வீட்டுகளை வச்சுக்கிற பந்து ஒன்றே காணும். ஒழுங்கா பேரடா அவாவுக்கு பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இருக்குது. டார்க் சாக்லேட், சின்ன பிள்ளைய சாப்பிட்றது இல்லை. இப்போ தான் போன வருஷம் தான் ராம் வந்துட்டு இப்படி வந்துட்டு பர்த்டே கிஃப்ட்டு கடினமாக இருக்குது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் ஆயிட்டுது. இந்த ஏரியா எல்லாம் நான் இப்போ தான் வீடியோ எடுத்து காட்டின மாதிரி கிடக்குது. சின்ன பிள்ளைய குட்டி அவள் என்ன திருச்சி, அது டாக் புக் குட்டி டைரி. அவருக்கு ஆனால் வேணும் முழுக மாட்டாள். அவள் டைரி எங்கே எழுதுறது? உனக்கு ஒரு ரூபா தான் மிச்சம் வேணும். அந்த காசு உனக்கு ஒன்று பேனி வாங்கிடலாம். என்ன வெளியலப்பா இதுக்கு சட்டை வாங்கினாலும் அவள் ஊட்டி பிள்ளைகிற ஊர் போடுவா. அதான் அந்த நாய்க்குட்டிகளுக்கு ஏதாவது போடுறது சாமான்டா, அந்த பொம்மையில வாங்கி போட்டு. இந்த குட்டி ஒரு மிருகங்க பாருங்கோ, 130 ரூபாவா நார்வேஜன் குரோனர் வந்துட்டு. இந்த லாச்சி எடுத்துகிட்டு வந்தேன்டா வரும். அதுக்குள்ள பல விதமான துவக்கோள் வரும். வச்சுட்டு நடவடா வா. நீ சும்மா இந்த விளையாட்டு சாமான்களை போய் பார்க்கறதுக்காண்டி வந்தேன். நீ என்ன நாய்டா அவன் இருக்குத்தானே பேக்கிங் நடக்க எப்படி ஆகுறதுண்டு. இதுக்குள்ள ஒன்றும் பெருசாக இல்லை. இதாட்ட ஹெல்மெட்டும் இருக்குது. இது வந்துட்டு காலுக்கு போட்டுற சாமான்கள் இதெல்லாம் ஹெல்மெட்டுகள் எல்லா சாமானும் இப்போ என் பிள்ளைகள்கிட்ட இருக்குது. என்னத்தை வாங்கி கொடுக்குறேன்டே எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஊஞ்சா, இது பெரிய ஊஞ்சால் என்னடா, 10 மாதத்துக்கு ஆகுங்களா, 30 கிலோ தாங்குமா குறைஞ்ச. பெரிய ஊஞ்சாலாயே இருக்குது. அது என்ன விலை? இவ்வளோ 100 ரூபா. அவங்க இப்போ தான் ஸ்பெக்கசிக்கல் வாங்கி கொடுத்தது. பேந்தாங்க என் பூனை இடத்துக்குள்ள போகிறேன். temha bana agade skimmatlit kutti வைக்க மாட்டாதான் என் பையன். இது பேப்பர் ஒர்க். இது அப்பாட்ட எடுத்து கொடுத்தா பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன். அது பேப்பர் இருக்கும் கூட்டி பிரிண்ட் பண்ணின பேப்பரோட எடுத்து வச்சிருப்பாங்களா. அதை வந்துட்டு இதைத்தானே அப்பா வாங்கி தந்து வேறு. எப்படி வாங்கி கொடுக்க போறீங்களோ அம்மா? பே விசல் 299 ரூபா. 12 மாசத்துலேருந்தா. Tänk sån här då. Där är något Mira och Ma. Där är inte bara något för Mira. Där kan jag också. என்ன விலை முதல்ல அது? Det här är...
200. Ja, 200. Og det er noe Mira og meg kan bruke. Og det er opp til 3. Jeg tror det kommer 2 med den. சரி வாங்க உங்களோட விருப்பம். அப்போ மிச்சம் 200 கொடுனாருக்கு ஏதாவது சட்டை பார்க்கலாம். இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு gift வாங்கியாச்சு. அது ராம் காட்ட போதா இந்தான அந்த gift அவாக்கு வாங்கியாச்சு. மிச்சம் இன்னும் ஒரு சட்டை கொண்டு வாங்க போகிறோம். அது வேறு சட்டை கடைக்கு போகணும். கொடுத்துட்டீங்களா? Nej tack. Sa du ja då? Oh ja. மீராக்கு மேக்கப்னு சொல்லி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா, இந்த மூஞ்சியை பார்த்தா தெரியலையே, பளபளக்குது. மேக்கப் சாமான் வாங்கிட்டு போகிறோம் நாங்கள். ராம், அம்மாண்ட மேக்கப் எப்படி இருக்குது? பேடாக இருக்கும் சொல்லடா. அங்கே வச்சு பூசைக்கெல்லாம் வடிவாக்கிடுண்டு போட்டு இப்போ பேடாக இருக்குன்றான் பாருங்க. சரிங்களா, மீராக்குக்கா கிஃப்ட்டு வாங்க வரலான்னு சொல்லி எனக்கு செலவு. என் மூஞ்சியில் அப்பி இருக்குது பார்த்துனீங்களா மேக்கப். ராமன் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்க போகிறான். அவனை கூட்டி கொண்டு வந்து எனக்கு செலவு விளங்குது. கிஃப்ட்டு வாங்க போகிறான்னு சொல்லி அவன் டெலிவரியில் தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ வந்து பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்டவன் இப்போ சாப்பாடு வாங்க தான் வந்திருக்கிறேன். இப்போ தான் வந்திருக்கிறோம். இப்போ சாப்பாடு போய் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு புக் பண்ணி போட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வீட்டை போக 6 மணி ஆகும் போல். அடுத்தது ராமண்ட நம்பராக வந்து நிற்கிது 56 11. பசிக்குது. அப்பாண்டே அடிதான் தர போகிறேன். இந்த பேசத்தா உளுத்தி போடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா எடுக்க போகிறோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கையால் தள்ளி பாருங்கடா. என்னடா பிடிச்சி கொட்டுறேன். ஐயோ கடவுளே, நீ பிடிக்கிற நேரம் தான் அதுவும் அப்படி ஆகுது. பார்த்தா நீங்கள் அவனா ராமர அடே புட்டா செய்ய வடிவா மூடிய மூடுங்க. வடிவா மூடி மூடுங்க. மக்களே எல்லாம் வாங்கி முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தூசு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம். வெக்கப்படுத்துகிறாம நாங்கள் இப்போ இந்த வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்துட்டு சாப்பாடும் வாங்கியாச்சு. சாப்பாடும் வாங்கிட்டு முடியும் வெட்டிட்டு மீராக்கு கிஃப்ட்டும் வாங்கிட்டு அப்படி எனக்கு மேக்கப்பும் வாங்கி போட்டு எல்லாம் வாங்கி முடிஞ்சுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.